கதறி தேவ சமூகத்தில் ஜெபித்தால் வேலையை தந்த ஆண்டவரால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரக்கூடிய தடை அவரால் உடைக்க முடியும். எத்தனை பேர் வேலை இல்லைன்னு உள்ள ஆளுக்கு வேலையை தந்த ஆண்டவரால் அந்த தடையை எடுக்க முடியும்? நம்ம கேட்கணும். நமக்கு வாஞ்சி அவர் பார்க்கிறார், நமக்கு விருப்பத்தை அவர் பார்க்கிறார். இல்ல ஆண்டவரே எனக்கு சூழ்நிலை நீங்க பாக்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை விட்டு எதுவுமே பிரிப்பதற்கு ஏதுவா இருக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு நீ நல்ல ஒரு திருமணத்தை வந்தேன், திருமணம் நடக்கல, திருமணத்தை நடத்தி வைத்தீங்க ஆண்டவரே, திருமணம் நடந்துட்டு இப்ப எனக்கு மனைவிக்கு அங்க கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க ஆண்டவரே, அதனால நீர் எல்லாம் அறிகிறேன் நான் போறேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய திருமணத்தினால் நம்ம ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம், எனக்கு இதை நடத்தின தேவனால எனக்கு காரியத்துல அவளுக்கு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருந்தால் ஆண்டவர் மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், எதுவுமே இந்த லோத்துக்கு ஆபிரகாமை விட்டு பிரிய செய்தது ஐஸ்வர்யம், லோத்துக்கு ஆபிரகாமை விட்டு பிரிய செய்தது ஆசீர்வாதம். ஆனா அப்படி நான் சொல்லுகிறேன், தேவன் தருகிற ஆசீர்வாதம் எந்த விதத்துல ஆண்டவரை விட்டு பிரித்து போடக்கூடாது. எனக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், இந்த அளவுக்கு கர்த்தர் வைத்த காரணம் ஒரு நாள் உபவாசித்து ஒரு நாள் ஜெபித்து ஆராதித்து ஆண்டவரை தேடினதான் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை உயர்த்தி எல்லாம் தந்துட்டாரு. இனி நான் ஆண்டவரோடு கூட உள்ள பழைய பழக்கங்கள், ஆண்டவரே நீர் என்னை ஊழியத்திற்கு போகிறத கர்த்தர் கணக்கில் வைப்பாரு. அதே நேரத்தில் ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன்பா, இங்க போறேன், நான் பிஸியா இருக்கிறேன், அது தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை அது ஒரு நாளும் முடக்கி போடக்கூடாது. சபையில சிலரோடு கூட ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சபையில சிலரோடு ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீ ராத்திரியும் பகலும் ஜெபித்தவனுக்கு நான் நன்மையை தந்தேன், நீ ராத்திரியும் பகலும் போராடினவனுக்கு சில ஆசீர்வாதத்தை தந்தேன். இன்னைக்கு அது நிமித்தம் நீ கர்த்தரை தேடி பழையது போல வரல, இன்னைக்கு அதை நிமித்தம் நீ தேடி அந்த ஆசீர்வாதம் உனக்கு ரெட்டிப்பாய் மாறணும்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதையும் விட பெரிய காரியத்தை நீ செய்யணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சென்னையில நான் ஊழியம் செய்யும் போது ஒரு அருமையான ஒரு சகோதரன் வேலை இல்லைன்னு வந்தான். அவனுக்காக நாங்கள் போராடி ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவனுக்கு வேலை முடியாது 11:30 முடியும், மதியானம் 11:30 மணிக்கு தான் வேலை முடியும். இங்க 12:30 ஆராதனை முடியும். அவன் நல்லா கேட்டு பார்த்தான், லீவு கொடுக்கல. 11:30 மணிக்கு ஆராதனை முடித்து அதே ட்ரெஸ்ஸோட ஆலயத்தில் வந்திருந்து ஜெபிப்பான், ஆலயத்தில் வந்து ஆராதிப்பான். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே ட்ரெஸ்ஸோட அழுக்கு ட்ரெஸ்ஸோட வஸ்திரத்தோட வருவான், அந்த 2 மணி நேரம் ஆராதிப்பான். அப்பா அம்மா எல்லாம் ஜெபம் முடிஞ்சு கிராமத்துல போன பிறகு அவன் கொஞ்ச நேரம் முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போவான். எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்கும். ஆனா அதுல ஒன்றை நான் புரிந்து கொண்டேன், அவன் ஆண்டவருக்கு காரியத்தில் ஆண்டவரை எனக்கு வேலை 11:30 வரை வேலை செய்துட்டு வரேன் அப்படின்னு நினைக்கல, உறுதியா நின்னா. நீங்க பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்குள்ளாகவே அதை பார்க்கலும் உயர்ந்த ஒரு இடத்துல வைத்து அவன் அடிக்கடி நடத்தலாம். இன்னைக்கு நான் அதை மறக்கல, எப்ப நினைச்சாலும் எனக்கு லீவ் எடுக்கிற அளவுக்கு என் கர்த்தர் என்னை உயர்த்தி இந்த ஸ்தானத்தில் கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம போராடணும், நம்ம போராடணும் ஆண்டவருக்கு சமூகத்தில். ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சுட்டு மெதுவா பார்ப்பாரு, இதுல எனக்கு எப்படி உண்மையா இருக்கா, இது போதும்னு இருக்கானா, ஆண்டவர் இது எனக்கு நிலைமைன்னு சொல்லி திருப்திப்படுத்துகானா, இல்ல எனக்கு காரியத்தில் வாஞ்சியா இருக்கிறானா. அன்றை ஒன்று புரிந்து கொள்ளுங்க, லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை பிரித்தது, அவன் ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய நடத்துதலை விட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு அவன் வெளியே வந்து இழப்பதற்கு காரணம் அவன் தேவனுடைய திட்டத்தை கேட்காதபடி மனுஷருடைய ஆலோசனையின்படி நடந்தான். 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் செழிப்பானதை தெரிந்து கொண்டான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாத ஐஸ்வர்யம் பூமி தாங்காத அளவிற்கு இருந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, தேவனே நான் உம்மிடத்தில் வந்த பொழுது எவ்வளவு நன்மை, நான் உம்மிடத்தில் வந்த பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா ஒரு இடத்துல லோத்து ஜீவன் தப்ப ஓட வேண்டிய நிலைமை வந்துட்டு, எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட வேண்டிய நிலைமை, எல்லாத்தையும். அதுக்கு முன்ன நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவன் தெரிந்து கொண்ட இடத்துல ஆண்டவர் முதல்ல அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அந்நிய ராஜாக்கள் உள்ள வந்து அவனுக்கு எல்லாத்தையும் கொள்ளையாடிட்டு போனாங்க. அப்பமாவதிலும் இவன் உணர்ந்திருக்கணும். அந்நிய ராஜாக்கள் உள்ளே வந்து சோதம் குமாராவில் இருந்த அவனுடைய எல்லா பொருட்களையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க, அவனையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. அதை ஆபிரகாம் அறிந்து யுத்தம் பண்ணி திருப்பி கொண்டு வந்தான். அப்பமும் அவன் தெரியணும், ஐயா என் வாழ்க்கையில இதுவரை நான் ஒன்னை இழக்கல, நான் இழந்து போனதை மீண்டும் ஆபிரகாம் வந்து எனக்கு காப்பாத்தி தந்தாரு. இன்னைக்கு சில குடும்பங்களோடு சில நபரோடு ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல உனக்கு ஒரு நஷ்டம் வந்து, முதல்ல உனக்கு ஒரு இழப்பு வந்து, முதல்ல உனக்கு ஒரு கஷ்டம் வந்து நீ அதிலே ஆகிலும் உணர்வாய் என்று நான் நினைத்தேன். நீ அதிலும் உணரல்ல.
எனக்கு இந்த இடம் போதும், என் மனசுக்கு பிரியமான இது போதும், நான் விரும்புகிற இது போதும் நீ இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நீ உனக்கு பிரியமானது தெரிந்துகிட்டதுனால தான் வேதனை, நீ உனக்கு இது போதும்னு சொன்னதுனால தான் வேதனை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அதுலயாகிலும் வெளியே வரல. ஆபிரகாம் எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொடுத்தான். அடுத்த ஆகிலும் நான் ஆபிரகாமை உமக்கு கூட வரேன் அவன் சொல்லல, மீண்டும் அங்கேயே தான் குடியிருந்தான். உன் வாழ்க்கையில முதல்ல ஒரு தோல்வி, முதல்ல ஒரு பிரச்சனை, முதல்ல ஒரு நஷ்டம், எல்லாரும் ஜெபித்து உனக்கு நன்மையை கற்று தந்தார். மீண்டும் அதே இடத்துல தானே நீ இருக்கணும்னு விரும்புகிற, மீண்டும் அதே சூழ்நிலையில் தானே நீ இருக்கணும்னு விரும்புகிற. இரண்டாவது போராட்டம் அத்தனையும் அக்கினியினால் அழிக்கப்பட்டது. வெறும் ஜீவன் தப்ப தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஓடுகிற நிலைமை. எத்தனை பேர் எல்லாம் இழந்து நிற்கிற, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதோ இந்த பூமியில நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கை இப்படி. எத்தனை பேர் அவன் பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளவன், கபிகளிலும் குகையிலும் தங்க வேண்டிய நிலைமை. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் வாழ்க்கை கபியின் வாழ்க்கை, நிந்த அவமானம் வேதனை. எப்படி இருந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா இருந்த வீடு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், காரணம் என்ன? லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கு இடையில வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம். இன்னைக்கு ஆண்டவருக்கு சமூகத்தில் உன்னை பிரிப்பதற்கு சத்துரு பல விதங்கள்ல கிரியை செய்வான். நீ செவி கொடுக்க கூடாது, நீ செவி கொடுக்க கூடாது. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என்ன நான் மீண்டும் உம்மோடு விட நெருங்க விரும்புகிறேன், மீண்டும் நான் உம்மோடு நெருங்க விரும்புகிறேன். நம்மை பிரிப்பதற்கு இந்த உலகத்தின் எந்த காரியமும் நமக்கு தடையாய், தேவனை விட்டு பிரிப்பதற்கு எதுவும் காரணமாய் இருக்கக்கூடாது. தேவனை விட்டு நம்மை பிரிப்பதற்கு ஆராய்ந்து பாருங்க. உன் ஜெப வாழ்க்கையை பிரித்தது உன் மொபைல் தானே? உன் ஆவிக்குரிய பரிசுத்தத்தை கெடுத்தது என்ன காரியம்? ஆண்டவர் எனக்கு வேலையை தந்தீங்க, இந்த வேலை உனக்கு ஜெபத்தை பிரித்து போட்டுதா? இதுதான் உன் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். நீ ஆரம்ப நாட்களில் அவ்வளவு ஜெபித்த, இப்ப ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்ல. நீ இந்த வேலை நடுவில் நீ ஜெபிப்பன, அடுத்த வழி இந்த கஷ்டம் இல்லாத ஒரு வழியை கர்த்தர் உனக்கு திறந்து தருவார். இல்ல இதுதான் பெருசா நீ நினைப்பன, ஆண்டவருக்கு திட்டம் நிறைவேற முடியாது. ஒரு அவங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு கருத்துல எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறீங்க, எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? ரொம்ப நாட்களின் ஆவிக்குரிய நிலைமையை இந்த உலகத்தின் அற்ப காரியம் பிரித்து போடக்கூடாது. அதிலும் நீ உறுதியாய் செய்வதை நீ செய்வாய் என்றால் கர்த்தர் உயர்த்த. வேதம் சொல்லுகிறது, ஞாபகப்படுத்த, ஆவியானவர் ஞாபகப்படுத்த விட சொல்லுகிறேன், அந்த தானியேல் 3 நேரம் தவறாம ஜெபித்தவன், அவன் தேவ சமூகத்துல முறைமையின்படி ஜெபித்தவன், கட்டளைக்கு அன்றைக்கு பத்திரத்துக்கு கையெழுத்தாயிற்று என்கிற கட்டளையை அறிந்த பிறகு அவன் ஆண்டவர் எனக்கு நிலைமை இதுன்னு சொல்லல, அவன் தேவ சமூகத்துல ஜெபிப்பதை ஜெபித்தான். சிங்க கபில போன, ஆனா அந்த நிலைமையில ஆண்டவரோடு கூட அவன் ஆண்டவரோடு கூட தன்னை ஆண்டவரே தன்னை சரிப்படுத்திக் கொள்ளான். எப்படின்னா, ஆண்டவரே நிலைமை உமக்கு தெரியாப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாததுனால வசனம் சொல்லுது பாருங்க, அவன் தன்னை ஆண்டவரிடத்துல நல்லவன் போல காண்பிக்காம அதை செய்ததை செய்தான். எத்தனை வேலை இருந்தாலும் நான் அதை செய்வேன், எதை இருந்தாலும் நான் செய்வேன் செய்ததுனால அடுத்த படியை பார்த்தீங்களா, தேசத்துல உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்தார். தேசத்துல உயர்ந்த, இன்னைக்கு நம்மள சில காரியத்துல கர்த்தர் வைத்தா, நீ எப்படி இருக்கிற பாப்போம், எப்படி இருக்கிற, அடுத்த படிக்குள்ளவனை கொண்டு போக முடியல, அடுத்த படிக்குள்ளவனால ஆண்டவர் கொண்டு போக முடியல. காரணம், இதையே உனக்கு தந்ததே பெருசா கடமையா பேசிட்டு இருக்கிற, இதன் நடுவில் ஆவிக்குரிய காரியத்தை நீ செய், இதன் நடுவில் ஆவிக்குரிய காரியத்தை நீ நிறைவேற்று. அடுத்த படி இந்த கஷ்டம் நீங்கிரும், இந்த கஷ்டம் நீங்கிரும், அடுத்த படிக்குள்ள கர்த்தர் நடக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒன்றையும் இழந்து போகாதபடி, ஒன்றை நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவருடைய கரத்துல இப்பொழுது ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய கரத்துல தருகிறேன், ஒவ்வொருவருடைய கரத்துல தருகிறேன். இந்த வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரத்துல தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு நன்மையும் இழந்து போகாதபடி, ஒரு ஆசீர்வாதம் இழந்து போகாதபடி தேவனோடு உள்ள ஆவிக்குரிய அனுபவத்தில் இன்னும் ஆழமாய் எழும்ப கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க.